நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி. எப்படி இருக்க போகிறது ராசி பலன் பார்க்குறோம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே ராசி பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எனவே இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் நாங்கள் சொல்றோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் நல்ல நாட்கள். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஓட்டுறது நல்லது. சூப்பரான நாட்கள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 1, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுல ஆணவமும் கௌரவமும் தலை கணமும் தீவிரம் வரும். மந்திரத்தை சொல்லுங்க, நேரம் ஆயிடுவீங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் ரங்கனே, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜர் செவ்வாயை வளர்த்தவர். மந்திரங்களை சொல்லுங்க. அபிராமி என்பதை படுத்தியிருக்கே சந்தானமான விளக்குறை எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. பூங்கொழி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. பாம்பன் சுவாமி இருக்கிற பழைய கோயில் முருகன் கோயிலிருந்து செவ்வாய்க்கிழமை கழிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். வெற்றி, உணர்வு, சந்தோஷம். உங்கள் பிரயோஜனமான தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கள் சூரியனுக்கும், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியன் சந்திரன் 2 பேருக்கும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் தீபம் ஓடுறது நல்லது. மொத்தத்துல 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 நாட்களுக்கும் நல்லது. வெற்றி. அனுகூலமான எண் 7, 6, வடக்கு தெற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 3, 6, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுல ஆணவமும் கௌரவமும் தலை கணமும் தீவிரம் வரும். மந்திரத்தை சொல்லுங்க, நேரம் ஆயிடுவீங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் ரங்கனே, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜர் செவ்வாயை வளர்த்தவர். மந்திரங்களை சொல்லுங்க. அபிராமி என்பதை படுத்தியிருக்கே சந்தானமான விளக்குறை எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. பூங்கொழி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. பாம்பன் சுவாமி இருக்கிற பழைய கோயில் முருகன் கோயிலிருந்து செவ்வாய்க்கிழமை கழிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வருமானம் முக்கியம். மிருகசீரிட நட்சத்திரத்துல போனவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஓட்டணும். நிதானம், பொறுமை 2 நாட்களும். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, திங்கள் 4, வடக்கு பச்சை, செவ்வாய். இந்த 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, சக்தி தேவியை போற்றி, சரத்வானை போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு புளி சாதமோ, பருப்பு சாதமோ, மோர் சாதமோ கொடுங்க, கார்த்திகையும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. அது உறுதி, தோக்க மாட்டீங்க. இதை செஞ்சா வச்சுக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையிலும் ராத்திரியும் தீபம் காட்டியிருந்தேன் வீட்டுல இருந்து. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உணர்வு, நல்ல நாள், சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். வெற்றி. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாட்கள் 2 நாட்களுமே. அனுகூலமான எண் 1, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள் 4, 5, தெற்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுல ஆணவமும் கௌரவமும் தலை கணமும் தீவிரம் வரும். மந்திரத்தை சொல்லுங்க, நேரம் ஆயிடுவீங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் ரங்கனே, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜர் செவ்வாயை வளர்த்தவர். மந்திரங்களை சொல்லுங்க. அபிராமி என்பதை படுத்தியிருக்கே சந்தானமான விளக்குறை எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. பூங்கொழி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. பாம்பன் சுவாமி இருக்கிற பழைய கோயில் முருகன் கோயிலிருந்து செவ்வாய்க்கிழமை கழிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது.
சிம்ம ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், நிதானம் பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம். சார் 3 நட்சத்திரத்துக்குமா? ஆமா. திங்கட்கிழமையும் சரி, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:15 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான திசை நேரம் இல்லை. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டுங்க. விநாயகர் பெருமானுக்கு ராத்திரி தீபம் கொடுங்க. கோயில்ல நிலாவுக்கு வீட்டில இருந்து மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அடுக்கனே போற்றி, அம்புனையே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். 101 பாட்டு கோயில் இருந்து படிச்சு பாருங்க. புரியலங்கிற பேச்சே கிடையாது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க, கோயிலுக்கு நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். ஜெயிக்கவே முடியாது, அது உறுதி. தோல்வியை தடுக்கலாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, 7 மணிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் முக்கிய முடிவுகள் பண விஷயத்துல பெரிய விலையுள்ள பொருளை வாங்குறது, கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, வாங்குறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமா இருந்தா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புரூரவசே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகள் படிச்சு பாருங்க. முருகன் கோயில்ல இருந்து படிங்க. புரியுது புரியலங்கிறது வேண்டாம், படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை இன்னைக்கு 4:30 சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. எங்களை கேட்டால் பகல் 3 மணிலேருந்து ஜாக்கிரதை ஆகிடலாம். 3 to 4:30 ராகு காலம். எனவே 3 மணிலேருந்து உங்களுக்கு வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மனசு புத்தி ஒழுங்காக இருக்காது. எனவே காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க. ராத்திரி முருகப்பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை செல்ஃபோனில் இருக்குது, படித்து பாருங்கள். திருமுருகாற்றுப்படை அப்படின்னு போட்டு படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது வேண்டாம். ஏழை சிறுவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சிகப்பு துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய் நண்பர்கள், காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, நல்லது. சந்திராஷ்டமம் பகல் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சரியில்லை. 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. பகல் 3 மணிக்கு முன்னாடி, 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்களை 2 நாட்கள் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் வீண் செலவில்லை, வெற்றி, வீண் கவலை இல்லை. எதிர்களும் வேலை செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது, சந்தோஷம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் விட்டுருங்க, சூப்பர், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அப்பப்ப எப்பெல்லாம் சங்கடமா இருக்கோ அப்ப. 7 சேவற்கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி, செய்யோன்னா சிறப்பு முருகன், செய்யோனே போற்றி, சேவற்கொடியோனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சௌமியனே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரி இருக்கிற புத்தகம் உடையார், அதை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, காக்கை, நாய் இதெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி புதுசு பழசு தானமாக்குறது நல்லது. இதெல்லாம் செய்ய வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சிறப்பா இல்ல, கோச்சுக்காதீங்க. நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம். வழக்கமான அவசரம் எல்லாம் வேண்டாம், தடையெல்லாம் வேண்டாம். நிதானம். 3 நட்சத்திரக்காரங்கள செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமா. அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை திங்கள் 4 தெற்கு பச்சை செவ்வாய். இந்த 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, சக்தி தேவியை போற்றி, சரத்வாயை போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில இருந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு புளி சாதமோ, பருப்பு சாதமோ, மோர் சாதமோ கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிக்க மாட்டீங்க, அது உறுதி. தோக்க மாட்டீங்க. இதை செஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும்
சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையிலும் ராத்திரி தீபம் காட்டியிருங்க. வீட்டுல இருந்து தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாட்களாக இல்லை. திங்கள் செவ்வாய் நாட்கள் வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. நிதானம், பொறுமை, கவனம், பேச்சிலே பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 1 வடக்கு பச்சை செவ்வாய். இந்த 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரோகிணி தேவியை ஒற்றி, கிருத்திகா தேவியை ஒற்றி, சக்தி தேவியை ஒற்றி, சரத்வானை ஒற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில் வந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு புளி சாதமோ பருப்பு சாதமோ மோர் சாதமோ கொடுங்க, கார்த்திகையும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. அது உறுதி, தோக்க மாட்டீங்க. இதை செஞ்சா வச்சுக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையிலும் ராத்திரி தீபம் காட்டியிருங்க. வீட்டுல இருந்து மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் நாட்கள் வெற்றி, உணர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாணம், நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை, திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஓட்டுறது நல்லது. மொத்தத்துல 2 நாளும் சூப்பர். அனுகூலமான 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அப்பப்ப எப்பெல்லாம் சங்கடமா இருக்கோ அப்ப ஓம் சேவற்கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி. செய்யோன்னா சிறப்பு முருகன். செய்யோனே போற்றி, சேவற்கொடியோனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் உடட்டும். பாலகுமாரி இருக்கிற புத்தகம் உடைய அதை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, காற்று, நோய் இதெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி புதுசு பழசு தானமா கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்ய வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம், பிரமாணம். அப்புறம் என்ன கலக்குங்க. அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் ஓட்டுருங்க. இந்த பிறகு பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அப்பப்ப எப்பெல்லாம் சங்கடமா இருக்கோ அப்ப ஓம் சேவற்கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி. செய்யோன்னா சிறப்பு முருகன். செய்யோனே போற்றி, சேவற்கொடியோனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் உடட்டும். பாலகுமாரி இருக்கிற புத்தகம் உடைய அதை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, காற்று, நோய் இதெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி புதுசு பழசு தானமா கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்ய வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களில் கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், பிடிவாதம் அதிகம், வீண் அதிகம். வழிபாடுகள்லாம் தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 வடக்கு பச்சை செவ்வாய். நிதானம், ஒரு நோய். இந்த 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரோகிணி தேவியை ஒற்றி, கிருத்திகா தேவியை ஒற்றி, சக்தி தேவியை ஒற்றி, சரத்வானை ஒற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில் வந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு புளி சாதமோ பருப்பு சாதமோ மோர் சாதமோ கொடுங்க, கார்த்திகையும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. அது உறுதி, தோக்க மாட்டீங்க. இதை செஞ்சா வச்சுக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையிலும் ராத்திரி தீபம் காட்டியிருங்க. வீட்டுல இருந்து நேயர்களே, செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கு உரியது. கேது பகவான் இன்னும் 3 மாதத்திற்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்வார். கடகம், பிறகு தனுசு, பிறகு விருச்சிகம். இந்த ராசிகளுக்கெல்லாம் உதவி செய்கிறார். மேஷத்திற்கும் உதவி செய்வார். 4வது ராசி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்துவிட்டால் நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பரிகாரம் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.